வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் இட்லி அரிசி, இது 200 கிராம். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, ரெண்டும் சேர்ந்து 200 கிராம். 1/4 கப் பச்சைப்பயிறு, இது 50 கிராம். பச்சைப்பயிரை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். மீதி எல்லாத்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜார்லேயோ அல்லது கிரைண்டர்லேயோ போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/4 கப் அளவு நிலக்கடலையை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 கேரட் துருவினது, 1/2 கப் அளவு முட்டைக்கோசையும் சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக அருமையான சுவையில் ஒரு கார சட்னியை செஞ்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 1 துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது, இதை போட்டுடலாம். காரத்துக்காக 4 வரமிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம அரைச்ச சட்னியை ஊற்றிடலாம். பேன் ஓரத்தில் இருக்கிற எண்ணெயில் 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரை கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். அளவான தீயில் 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டாலே போதும். நம்மளோட வெஜிடபிள் அடைக்கு பொருத்தமான கார சட்னி கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 1 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம், ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். அளவான தீயிலேயே 1 நிமிஷம் வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு லேசாக அழுத்தி விடணும். நாம் எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 15 அடை வரும். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பொருட்களை குறைச்சிக்கோங்க அல்லது கூட்டிக்கோங்க. இந்த அடைக்கு நான் கொஞ்சமாக பட்டர் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். பட்டர் தடவி விட்ட பிறகு மறுபடியும் ஒரு தரம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் அடையையும் அதுக்கு பொருத்தமான கார சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.